வெல்கம் டு ஆனந்த் எடிட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க உங்கள் ஃபோட்டோ வச்சு ஒரு 3D வீடியோவை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரிவியூ பார்த்துக்கோங்க. மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். ப்ரிவியூ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரிவியூ பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோ வச்சு உங்களுக்கு வீடியோ மேக்கிங் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கோங்க. போன வீடியோவில் சொன்ன மாதிரியே தான், ஈஸி தான். வாங்க பண்ணலாம். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட அலைக் மோஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுக்குறது அந்த மாதிரியே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு இது ஃப்ரீ செட் லிங்க்கை சென்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ செட் லிங்க் ஒர்க் ஆக மாட்டேங்குது எனக்கு. அதனால் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபோட்டோ ஏதோ ஒன்று, உங்களுக்கு எந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரியே இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ ஏதோ ஒன்று செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அது அந்த வீடியோ மாதிரி இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் 3D இதுக்கு கொஞ்சம் மூவ் ஆகும். அப்புறம் இல்லைன்னா அது அப்படியே தான் இருக்கும். இது மாதிரி பண்ணால் தான் இந்த மாதிரி மூவ் ஆகும். மூவ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டாக அந்த ஃபோட்டோ ஃபேஸ்லாம் தெரிகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒவ்வொன்றா வச்சு காட்டுறேன் எந்த மாதிரி கரெக்டாக இருக்குதுன்னு. வீடியோ ரொம்பவே சிம்பிளான வீடியோ தான், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது மாதிரி வச்சுக்கோங்க, வச்சு பாருங்கள். எல்லா ஃபோட்டோ உங்களுக்கு எந்த ஃபோட்டோ கரெக்டாக இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ வச்சதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கனாலும் பண்ணிக்கோங்க, இல்லை நான் வச்சது உங்களுக்கு கரெக்டாக இருந்தாலும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த ஃபேஸ் தெரிகிற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பண்ணுறதா பண்ணிக்கோங்க. நான் கொடுக்குறதோட நல்லா இருக்கிறதுனால அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கோங்க, நல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அடுத்த ஒரு ப்ளே பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். கரெக்டாக வந்ததுக்கப்புறம் டவுன்லோட் கொடுத்துருங்க. டவுன்லோட் கொடுக்கல, ஹெச்டியாக டவுன்லோட் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியாது. அதில் பாருங்கள், அந்த இதில் கரெக்டாக 1080 இருக்கும். அதுதான் நான் யூஸ் பண்ணுறது. மற்றபடி இங்கே லோ ஒன்று இருக்கும், அதில் 3 ஆப்ஷனில் ஃபுல் கொடுத்துருங்க. குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ குவாலிட்டியோட வேணும்ன்ட்டு டவுன்லோட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி தான் வரும். டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும், கொஞ்சம் நேரம், கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஸ்கிப் பண்ணி விட்டேன். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இப்படி ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும், கரெக்டாக நல்லாயிருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோ இல்லை உங்கள் ஃபோட்டோ இல்லை யாருக்கு வேணுமாலும் எடிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரீ செட் லிங்க் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன், மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு எனக்கு எப்பயுமே வேணும்.